வணக்கம். வணக்கண்ணே. உங்களை பத்தி கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்க. என் பேர் வினோத்ண்ணே. ம். நாம் தமிழர் கட்சியில வந்து தகவல் தொழில்நுட்ப ஆசிரியரோட மாவட்ட பொறுப்புல இருக்கேன். 8 வருஷம் முன்னாடி வந்து பிசிக்கு வந்து ஓட்டு போட்டிருக்கேன். சரிங்க. அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் இல்ல. சரிங்க. ஒரு இளைஞரா வந்து நம்ம நிறைய மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருப்போம். மது ஒழியாம இருக்கு. விவசாயிகள் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. மக்கள் டெய்லியும் ஒவ்வொரு நாளும் போராட்டமாவே இருக்கு மக்களுக்கு. ஆ, எத்தனை கட்சிகள் வந்தாலும் மாறி மாறி கூட்டணி தான் வைக்கிறாங்களே தவிர இந்த ஆளுங்கட்சிகளோட திராவிட கட்சிகளோட அவங்களால எந்த பயனும் இல்லை. அதனால ஏதாவது ஒரு மாற்றம் வருமானம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது விஜயகாந்த் வந்து அரசியல் கட்சி தொடங்கி அவர் வந்து நின்னாரு. அப்போ சரி புதுசா வராரு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு மாற்றம் வரும் அப்படி அது எதிர்பார்த்து அவருக்கு ஆதரவு பண்ணோம். அப்போ அவருக்கு வாக்களிச்சேன். அப்போ அவங்களும் எந்த மாற்றத்தையும் கொடுக்கல. அவரு இப்பதான் புரியுது அதெல்லாம் ஒரு திரை கவர்ச்சி அப்படின்னு புரியுது. அதுக்கப்புறம் கல்லூரி அப்படி இப்படின்னு சொல்லி படிக்க போயிட்டேன். வேலை அந்த மாதிரி இருந்துட்டேன். சீமானோட பேச்செல்லாம் வளையுது யூடியூப்ல பார்ப்பேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிதல் அதிகமாக ஏற்பட்டது. அரசியல்னா என்ன, அறிவுனா என்ன, விவசாயம்னா என்ன, பொருளாதாரம்னா என்ன, எல்லாத்தையும் பற்றியுமே ஒரு புரிதல் வந்துச்சு. தமிழர்கள்லாம் யாரு, தமிழர்களோட வரலாறு என்ன, யாரெல்லாம் திராவிடர்கள்னா யாரு, திராவிடர்கள் முகமூடியில இவ்வளவு நல்லா ஏமாத்திருக்காங்க, இது எல்லாமே புரிய ஆரம்பிச்சது. சமுதாயம் சார்ந்து வந்து நீங்க இருந்திருக்கீங்க. தமிழ் தேசியன்ற மாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சு உங்களுக்கு? அதானே, இப்போ ஒவ்வொரு சமுதாயம் சார்ந்த நிறைய கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல. எல்லாருமே வந்து அவங்க வந்து ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டுல இல்லை. எல்லாருமே இருக்காங்க, சமுதாயம் சார்ந்து கட்சி வச்சிருக்காங்க. நம்ம அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். சமுதாயம் சார்ந்து இருக்கிறவங்க அந்த சமுதாய மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில நம்ம போய் ஆதரவு தெரிவிச்சு வாக்கு செலுத்துறோம். அவங்களுமே வந்து இந்த திராவிட கட்சிகளோட கூட்டணிக்கு தான் போறாங்களே ஒழிய அவங்களால எந்த பயனும் இல்லை. தனிச்சு ஒரு முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு இல்லை. அது ஏன்னு யோசிக்கும் போது ஆள்றவங்க யாருமே தமிழர்கள் கிடையாது. ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் எல்லாருமே வந்து திராவிட கட்சிகள் எல்லாம் பெருமொழியாளர்களா இருக்காங்க. அந்த புரிதலுமே அண்ணன் சீமான் அவர்களோட காணொலி பார்த்து தான் எனக்கு தமிழர்கள் யாருன்ற புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தான் சமுதாயம் சார்ந்து இருக்கிற கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவிக்க கூடாது, தமிழர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விடிவு வரணும் அப்படின்றதுனா சீமானண்ணனை ஆதரிச்சா மட்டும்தான் முடியும், அவர் வந்தா மட்டும்தான் முடியுன்ற ஒரு புரிதல் எனக்குள்ள ஏற்பட்டது. அண்ணனோட காணொலிகள் எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அரசியலாவே என்னன்னு தெரிய ஆரம்பிச்சது. இப்ப இருக்க இளைஞர்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு வருமா மாற்று எதிர்பார்த்தோம், இந்த வருட மாற்று எங்களுக்கு விஜயன்றாங்களே, நீங்க அதை பத்தி என்ன தகவல் சொல்றீங்க? விஜய்ன்றது வந்து இதுக்கு முன்னாடி நானும் அப்படித்தானே. விஜயகாந்த் அவர்கள் வந்தப்போ வந்து சினிமா பார்த்துட்டு சினிமாலெல்லாம் நல்லா ஃபைட் பண்ணுவார், மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு ஒரு மாய பிம்பத்தில் நானும் அவர் வந்தால் நல்லது பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில தான் முன்னாடி ஆதரவு தெரிவித்து வாக்கு செலுத்தினேன். அண்ணன் சீமானோட பேச்சுக்கள் எல்லாம் கேட்டு தான் அரசியல்னா என்ன சினிமானா என்னன்ற ரெண்டுக்குள்ள வேறுபாடு புரிய ஆரம்பிச்சது. களத்துல வந்து போராடுற தலைவனுக்கும் சினிமாவில் போராடுற தலைவனுக்கும் வித்தியாசம் அந்த மக்களுக்கு இன்னும் புரியல. படிச்சிருக்கோம், அதனால நமக்கு நல்லா புரியுது. திரையில வந்து போராடுறவனை பார்த்து கை தட்டுறோம், தரையில வந்து போராடுறவனை கண்டு கூட மாட்டோம். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்ப உதாரணத்துக்கு இன்னும் ஒரு தகவல் வந்துச்சு, நீங்க விஜயகாந்துக்கு வாக்கு செலுத்தினு சொல்றீங்க, ஒரு நம்பிக்கையை செலுத்திருப்பீங்க ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தா எதை எதிர்த்து அவர் அரசியல் ஆரம்பிச்சாரோ அந்த திமுக கட்சியில போயிட்டு இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? அதானே, மாற்றுன்னு சொல்லிதான் நம்ம வந்து ஆதரவு தெரிவிச்சு வாக்கு செலுத்தணும். அவங்கக்கிட்ட வந்து கொள்கை இல்லை, தத்துவம் இல்லை, கோட்பாடு இல்லை, உறுதியான ஒரு நிலைப்பாடு இல்லை. அன்னைக்கு நான் சின்ன பையனா இருந்தேன், புதுசா வராரு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வாய்ப்பு கொடுத்தோம். இப்போ சீமானனோட அரசியலெல்லாம் பார்க்கும்போது கொள்கை கோட்பாடு தத்துவம் இதெல்லாம் இருக்கிறவங்க தான் ஒரு தனி மனித பிம்பம் அதை மட்டும் வச்சுட்டு அரசியல் பண்றது ரொம்ப தப்பு. அது தப்பான ஒரு இடத்துல போய் முடியும். கொள்கை இருக்கணும், கோட்பாடு இருக்கணும், தெளிவான சிந்தனை இருக்கணும், தொலைநோக்கு பார்வை இருக்கணும். ஒரு தலைவனா மக்களை ரொம்ப நேசிக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் அது ஒரு நல்ல அரசியலா இருக்க முடியும்ன்ற ஒரு நல்ல புரிதல் எனக்குள்ள வந்துச்சு. அப்ப நீங்க முழுமையா தமிழ் தேசிய இயக்கத்துக்காக உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்க. அப்படிங்கும் போது ஊர்ல வந்துட்டு உங்க கிராமங்கள்ல தமிழ் தேசிய எதிர்ப்புகள் தான் அதிகமா இருக்கும் திராவிட கட்சியோட சூழ்ச்சியால. அதெல்லாம் எப்படி எதிர்கொள்றீங்க? அது வந்து கல்லூரியில இருந்து வந்த உடனே ஊர்ல வந்து நாங்க பசங்கள் எல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி கட்சி அண்ணனோட காணொலி எல்லாம் பாருங்க, தமிழ் தேசியம்னா என்ன, ஒரு நல்ல அரசியல் தலைவர், ஒரு நல்ல தலைவர் கிடைச்சிருக்காரு பாருங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. இதுதான் சரியான பாதைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஊர்ல கொடியேற்றிட்டு எல்லாரையும் ஒருங்கிணைக்கலாம், கட்சியில இணையலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு நாம் தமிழர் கொடி வந்து நம்ம ஊர்லயே கிராமம் இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம ஊர்லயும் ஒரு கொடியேற்றலான்னு சொல்லிட்டு போனோம். ஊருக்கு முன்னாடி எல்லாரோட கட்சி கொடிகளும் இருக்கு, அதே மாதிரி நம்ம கொடியும் இருக்கணும்ன்ற ஒரு ஆர்வத்துல போய் கொடி நடலான்னு போனப்போ நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. மாற்று கட்சியில இருந்து எல்லா கட்சியில வந்து கொடி இங்க வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. வேற மாநிலத்துல இருந்து இங்க வந்து ஆள்ற கொடியெல்லாம் என் ஊர்ல இருக்கு. ஒரு தமிழனோட கொடி என் மண்ணில் ஊனக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்டேன். கொடி ஊனக்கூடாதுன்னு சொன்னாங்க.
வேற இடத்துல தான் ஒண்ணு சொன்னாங்க. நான் இங்க தான் உணவு உன்னால முடிஞ்சது பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எவ்வளவு சீமானோட எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் இதுதான் சரியான பாதைன்னு நமக்கு தெரியும். அதனால வந்து நீ என்ன வேணாலும் பண்ணி பாரு, நான் இங்கதான் நடுவேன்னு அதான் சொல்லிட்டேன். நீங்க சொல்றத பார்த்தா ஒரு சாதாரணமானவரு நம்ம எதிர்த்தா விலகிடுவாருன்ற, அதாவது பயந்து போயிடுவாருன்ற இடத்துல அவங்க சொல்றத பார்க்க சீமான் தம்பியா அவரோட புரட்சியாளர் பேச்சுக்களை பேசிருக்கீங்க அந்த இடத்துல ஆமாண்ணே. அப்படின்றது தெரியுது. காரணம் வந்து எந்த அரசியல் புரிதலும் இல்லாத 1000 500க்கு பின்னாடி நிக்கிற அவங்களுக்கே அவ்வளவு தைரியம் இருக்கும்போது ஆஹ் கெடுத்து 4 பேத்தை கெடுத்து சம்பாதிக்கணும், அந்த அந்த அதை சாப்பிடணும்னு நினைக்கிற அவங்களே இவ்வளவு இதா இருக்கும்போது உண்மையா நேர்மையா மக்களுக்காக போராடணும், மக்களுக்கு விடிவு காலம் வரணும், நேர்மையா நினைக்கிறேன், நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது. தமிழ் தேசிய அரசியல் வந்து உள்வாங்கிட்டு சீமானோட தம்பியா இருக்கிறோம், பயப்படக்கூடாது அப்படின்றது தான் முதல்ல என்னோட இதுவா இருந்துச்சு. சரிங்க. இப்ப எனக்கு ஒரு கேள்வி எப்பயுமே எழுதிட்டு இருக்கோம். மற்ற கட்சியில வந்துட்டு பொருளாதாரம் காசு பணம் கொடுத்துருவாங்க, அந்த ஒரு பிரச்சாரத்துக்கு போக சொல்லுவாங்க, கூட்டத்தை கூட்டுவாங்க, எல்லாம் இருக்கு. நீங்க ஒரு இளைஞரா இருக்கீங்க. அப்படிங்கும் போது உங்க கட்சியில வந்து உங்க பொருளாதாரம்லாம் எப்படி நீங்களே போட்டு பயணிப்பீங்களா, இல்ல இது யாராவது கொடுத்து உதவுறாங்களா, எந்த வகையில வந்துட்டு அந்த பொருளாதாரம் சமாளிச்சு இந்த கட்சியில இருக்கீங்க? அதானே, என்னோட நண்பர் இருக்கான் சுபாஷ்னு சொல்லிட்டு, அவன் தான் தகவல் தொழில்நுட்ப ஆசிரியரோட மாநில பொறுப்பாளர். அவன் தான் எல்லாமே எடுத்து இந்த ஒருங்கிணைச்சது எல்லாமே அவன் தான். நான் வந்து வெளியில சென்னையில படிச்சுட்டு இருந்தேன், வேலையா இருப்பேன். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு இதெல்லாம் பண்ணது எல்லாமே அவன் தான். பண்ணிட்டு காசு வந்து பொருளாதார எங்கள்கிட்ட இருக்காது. வீட்டுல வேலைக்கு போறதுல நான் கொஞ்சம் அவன் கொஞ்சம் தெரிஞ்ச பசங்கள்கிட்ட ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நிதி திரட்டி தான் இந்த வேலையெல்லாம் பண்ணோம். இது வெளியில இருந்தெல்லாம் யாரும் ஓ, கொடுக்கறது 5 நம்ம உறவுகள் சேர்ந்து நிதி திரட்டி சேர்ந்து கட்சியை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல ஆமா வரீங்க. ஆமா நாங்களே மகிழ்ச்சி பண்றோம். மகிழ்ச்சி. அது இல்லாம நேர்மையா நிக்கிற அவருக்கு வந்து காசு, நேர்மையா நிக்கிற நமக்கு எதுக்கு காசு, நம்ம கிட்ட இருக்கிறத போட்டு திராவிட கட்சிகள்லாம் திருடி மக்களுக்கு கொள்ளையடிச்சு அந்த பணத்தை வந்து ஓட்டுக்கு கொடுத்து கோட்டர் பிரியாணி எல்லாம் கொடுத்து கூட்டத்தை கூட்டு போறாங்க. திருடர் எப்பயுமே அப்படிதான் கொடுப்பான். நேர்மையா இருக்கிறதுனால நம்ம தான் செலவு பண்ணி பண்ற மாதிரி இருக்கு. நாம் தமிழர் கட்சியில வந்துட்டு நிதி பங்களிப்பு உங்க கிளைகள்ல வந்து எப்படின்றத விளக்கம் கொடுத்துட்டீங்க. இப்போ உங்க அண்ணன் அந்த செந்தமிழன் சீமான் இருக்காப்ல, ஆமா, அவருக்கு வந்து அயல்நாட்டு நிதி நிறைய வருது, அதை வச்சுதான் நிறைய வீடு பங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் அவதூறு பரப்புறாங்களா, இல்ல உண்மையா, என்ன தகவல் கொடுங்க. அது வந்து அவர் மேல விமர்சனம் வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆஹ் இது வந்து ஏதாவது ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட போய் பரப்புரை பண்ணி பொய் சொல்லி ஓட்டு போட விடாம தடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்ச்சி தான், திராவிடம் பண்ற சூழ்ச்சி தான். அந்த வேலை எல்லா இடத்துலயும் நடக்குது. மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேரை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக, சும்மா ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க. நிதி வந்து கட்சியில இருக்கிற பொறுப்பாளர்கள் மக்கள் எல்லாருமே ஒரு தமிழர்களுக்கு விடிவு வரணும், ஆஹ் ஓட்டு காசு எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காக தொடர்ச்சியா போராடுறது களத்துல நின்று. தங்களால முடிஞ்ச ஒரு நிதியை வந்து மக்கள் தான் கொடுக்குறாங்க. நாங்க அவரோட தம்பி, அந்த மாதிரி என்ன போல இருக்கிற ஆயிரக்கணக்கான தம்பிகள் வந்து தங்களால முடிஞ்ச நிதியை கொடுத்து தமிழர்களுக்கு ஒரு விடிவு வரணுன்றதுக்காக எல்லாரும் சேர்ந்து பண்றதுதான். வெளிநாடுகள்ல வாழ்ற தமிழர்கள், இங்க வாழ்ற தமிழர்கள், உலகம் பூரா இருக்க தமிழர்கள் எல்லாருமே இந்த உணர்வு இருக்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துதான் இந்த கட்சி இயங்கிட்டு இருக்கு. நிதின்றது வந்து கொள்ளடிக்கிறதோ திருடுறதோ கிடையாது. அவங்க வந்து இங்க இருந்து எவ்வளவோ கட்டுத்தொகை கட்டி வெளிநாடு போறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணி கந்து வட்டி கடன் வாங்கி எவ்வளவு பண்ணி தான் இங்கிருந்து போயிருப்பாங்க வெளிநாடுக்கு. அங்க போய் சம்பாரிச்சு அந்த கடன் அடைக்கிறதுக்கே அவங்களுக்கு சரியா இருக்கும். வீடு கட்டணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இதை பாக்குறதுக்கே நிறைய பேருக்கு சரியா இருக்கும். இருந்தும் கூட இந்த அரசியலுக்காக நிதி கொடுக்கணும், கொஞ்சம் கொடுத்து உதவுன்னு நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியல் 50 ஆண்டு காலமா தமிழ்நாடு வந்து இன்னும் முன்னேறவே இல்லை. இருக்கிறதுக்கு கீழே போயிட்டு தான் இருக்கு. மலைகள் சுரண்டப்படுது, கனிம வளங்கள் எல்லாமே சுரண்டப்படுது. குடிச்சு குடிச்சு எவ்வளவு பேர் சாகுறாங்க. சரியான மருத்துவம் இல்லை, எல்லாமே தனியார் தாராளமயம் ஆயிடுச்சு. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா கூட இலவச கல்வி தரமா கிடையாது, எல்லாருமே தனியார் கிட்ட கொடுத்துட்டாங்க. பிள்ளைங்களை படிக்க வைக்கணும்னா கூட தனியார் கல்விக்கு வந்து கல்லூரியா இருக்கட்டும் இல்ல பள்ளிக்கூடங்களா இருக்கட்டும் அதிகப்படியான தொகை வாங்குறாங்க. இவ்வளோ இருக்கும்போதும் கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த அரசியலை ஒழிக்கணும். முற்றிலுமா ஒழிச்சிட்டு ஒரு நல்ல அரசியல் உருவாகாதா? வெளிநாடுகளுக்கு போற எல்லாருமே வந்து அந்த நாட்டுல எச்சு துப்பக்கூடாது, ஒரு பிளாஸ்டிக் போடக்கூடாது, அந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறாங்க. அதனால அந்த நாடு ஊழல் இல்லாம வெளிப்படையான நிர்வாகம் வளர்ச்சி அடைந்த நாடுகளா இருக்கு. இன்னைக்கு நம்ம இருக்க இன்னமும் ஒரு மாசான காற்றை சுவாச்சிக்கிட்டு சுற்றுச்சூழல் பாதிப்பு, எந்த ஒரு சட்டத்தையும் கடைபிடிக்கிறது இல்லை, ஒரு டிராபிக் ரூல்ஸா இருக்கட்டும் எதையுமே கடைபிடிக்கிறது இல்லை அந்த நாடு. அப்ப நமக்கு ஒரு வலி ஏற்படுது மனசுக்குள்ள, எல்லா நாடும் நல்லா இருக்கு, நம்ம நாடு மட்டும் இவ்வளவு கேவலமா இருக்கு. யார் காரணம்னு நினைக்கும் போது இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம். இப்ப நம்ம நாடும் இந்த மாதிரி ஆவாதா அப்படின்ற ஒரு ஏக்கம் தவிப்பு தான். நம்ம உழைக்கிற பணத்துல கொஞ்சம் கொடுத்து ஒரு நல்ல அரசியல் வந்து நம்ம வந்து நம்ம நாட்டுல வந்து உதிக்க வைப்போம் அப்படின்றதுனாலதான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து உதவுறாங்க.
அதுலதான் இதெல்லாம் இயங்கிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட வந்து சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, மக்களுக்கு வந்து அடர்த்தியான வறுமை இருக்கு. அண்ணன் சொன்னதுதான். அடர்த்தியான வறுமை, அதையொட்டி அறியாமை, அதன் குழந்தையா இருக்கிற மறதி. இந்த 3ம் தான் இந்த திராவிட ஆட்சியாளர்களா இருக்கட்டும், தேசிய கட்சிகளா இருக்கட்டும், எல்லாருக்கும் முதலீடா இருக்கு. அத வச்சு தான் மக்கள் வந்து ஏமாத்துறாங்க. மக்களுக்கு வந்து இந்த வறுமை, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும்போது மறந்துடுறாங்க. இன்னைக்கு நடக்கிற போராட்டம், இன்னைக்கு மட்டும் வயித்துல அடிச்சுக்குவாங்க. நாளைக்கு அதை மறந்துடுவாங்க. அடுத்த பிரச்சனையை கொடுப்பாங்க. ஆட்சியாளர்கள் அடுத்தடுத்து பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கிறதுனால மக்கள் மறந்துட்டே இருக்காங்க. மறப்பது மக்களின் இயல்பு. அதை நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது போராளிகளின் கடமை. நினைவுபடுத்திக் கொண்டே இருப்போம். கண்டிப்பா வந்து நாம் தமிழர் வந்து ஆட்சி அமையும். மாற்றுக் கட்சியில் இருக்கிற 1000 பேருக்கு சமம் அப்படின்னு அண்ணனே சொல்லியிருக்காரு. நாம் தமிழர் கட்சிக்குள்ள ஒவ்வொருத்தங்களும் கண்டிப்பா ஜெயிக்க வைப்போம். இதுவரை இந்த நேர்காணல்ல நாம் தமிழர் கட்சி பத்தி சரியான விளக்கத்தை கொடுத்ததற்கு மிக்க நன்றிகள் ஐயா. நன்றி.